இங்கே பாருங்கள் தாக்கங்களை சமப்படுத்துறது. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மெக்னீசியம் இங்கே ஒரு மெக்னீசியம். சரி, அப்போ இது ரெண்டும் ஒன்று தான் நிற்குது. குளோரின் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இங்கால உள்ளதுக்கு சமனாக இருக்கணும். சரியா? பாருங்க ஹைட்ரஜனும் ரெண்டு இருக்குது, குளோரினும் ரெண்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஹைட்ரஜனை ரெண்டாக்க இதுக்கு முன்னுக்கும் 2 நம்பரை போடும். பாருங்கள் இப்போ எத்தனை இருக்குது ஹைட்ரஜன்? இங்கால பக்கத்தில் 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்கிட்ட பக்கத்துலேயும் 2 ஹைட்ரஜன். இப்போ பாருங்கள் இந்த இந்த ஹைட்ரஜனுக்கும் சொந்தம், குளோரினுக்கும் சொந்தம். இப்போ ஏதாச்சும் ஒன்று இருந்து நாங்கள் ஐக்கு முன்னுக்கு போட்டோம்னா இவங்க 2 பேருக்கும் சொந்தம். நாங்கள் சமப்படுத்துகிற நேரம் இப்படி முன்னுக்கு மட்டும் தான் நம்பர் போடலாம், இப்படி கீழே உள்ள குட்டி நம்பரை எங்களுக்கு போடலாம். சரி தானே? இப்போ அடுத்தது சரியா? இதை பாருங்கள், இது சமனாகிருச்சு. மெக்னீசியம் உண்டு. இப்போ பாருங்க 2 ஹைட்ரஜன், இந்த பாருங்க 2 ஹைட்ரஜன், இந்த 2 குளோரின், இங்கேயும் 2 குளோரின். சரியா? இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிஜன் 2, இங்கால ஆக்சிஜன் உண்டு, Z உண்டு. இப்போ ஆக்சிஜனை இங்காலையும் 2 ஆக்கணும். அதுக்கு இதுக்கு முன்னுக்கு 2 போட்டால் பாருங்கள் ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு. அதோடு சேர்ந்து Z2 2 ஆயிடுச்சு. சரியா? இப்போ என்ன செய்கிற? இதுக்கு முன்னுக்கு 2 போடுங்க. இப்போ பாருங்கள் இவரும் 2, ஆக்சிஜன் 2, இங்காலையும் ஆக்சிஜன் 2. விளங்குச்சா?